போடாதீங்க அப்படி நீங்க அந்த வீட்டுக்கு குழந்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊசி போடாத எங்க டேட்டாவை அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னது நான். நீங்க அந்த ஊசி அந்த பொண்ணு போட்டுச்சு, எல்லாரும் போட்டுச்சு. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, எதுக்கு அந்த ஊசியை உங்களுக்கு போட்டீங்க, அந்த பொண்ணுக்கு ஆகாது அப்படி அந்த உயிர் 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து டாக்டர் தலையை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, தலையை அடிக்கிறீங்க. சரி ஆபரேஷன் கூட்டு போங்க அப்படி கூட்டு போய் அது இது வச்சு ஏதோ மேக்கப் மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் கட்டு போயிருமே. சொன்னீங்களே நான் குமுதாக்கிட்ட தான் போறேன். அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குமுதாக்கிட்ட தான் போறாங்க. குமுதாவோட லைசன்ஸ், ரம்யாவோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணுங்க. 1 லட்சம் ரூபாய் அவளால இப்ப புடிக்க போச்சேன், கொண்டாடி புள்ள போச்சேன்னு நினைக்க மாட்டா. அவளால 1 லட்சம் ரூபாய் போச்சேன்னு தான் நினைப்பா. யாருமே வராதீங்க. 2 பிள்ளைய சாவடிச்சா இந்த கொண்டாடி சீரியஸ் ஆகுறான். ஹாஸ்பிட்டலுக்கு யார் வராதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு யார் வராதீங்க. கொண்டாடி சாவடிச்சா எப்படி நன்றி சாவடிச்சா. ஐயோ நந்தினி கொண்டாடி நல்லா இருக்குது, ஆரோக்கியமா சொல்ல முடியுது. ஒரு நாள் குழந்தை நல்லா ஒரு நாள் ஸ்கேன் பண்ணி 100 ரூபாய் கம்மியாக தான் 100 ரூபாய் கம்மியாக சொல்லுவாளே. நம்ம கூட பார்க்குற 100 ரூபாய் கம்மியாக சொல்லுவாளே. அந்த ஊசி போட்டு எதுக்கு போட்டு டாக்டரை கேட்குறாங்க, எதுக்கு அப்படின்னு எதுக்கு டாக்டர் எதுக்கு டென்ஷன் ஆகுற, எதுக்கு டென்ஷன் ஆகுற? சாக்லேட் சாப்பிட்டான் ஏடா அவங்க ரெக்கவரி ஆகணும், நமக்குள்ள போய் பொண்ணு ஒட்டப்பட்டில கொடுத்துருக்குறோம். எங்க ஒட்டப்பட்டிக்கா எங்க மருந்து வீட்டுக்கு இவங்க தான் ஃபேமிலி டாக்டரா. கேஎஸ் குழந்தை குமுதா டாக்டர் ரம்யா, அவங்க மருமக ரம்யா டாக்டர். அவங்க வந்து ஒரு மாதம் செக்கப்ல ஆரோக்கியமா இருக்குது குழந்தை, ரெட்டை குழந்தை. ஒரு மாதம் செக்கப் வந்து குழந்தை ஆரோக்கியமா இருக்குது. நந்தினி ரொம்ப கஷ்டப்படுறவா, உனக்கு பழம் போகல, இந்த 2 குழந்தை ஆரோக்கியமா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னேன். ஒரு மாதம் ட்ரீட்மெண்ட் வந்து ஆரோக்கியமா சொன்னேன். கடைசி மாதம் ட்ரீட்மெண்ட் வந்து புதன்கிழமை வந்துருங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். வந்தேங்க, கூட்டிட்டு வந்து ஸ்கேன் பண்ணீங்க, குழந்தை நல்லா இருக்குது. இன்னும் 7 நல்ல நேரம் பாருங்க. நீங்க 7 நல்ல நேரம் சொன்னீங்க. சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னது நீங்களே. உள்ள கூட்டின்னு போயிட்டு ஒரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி என்ன சொன்னாங்க, அந்த ஊசி உங்களுக்கு ஆகாதுங்க, அவளுக்கு அலர்ஜி ஊசி ஆகாது, ஏற்கனவே போட்டுருக்கீங்க 4 மாசத்துல ஆகாது, இந்த ஊசி அவளுக்கு போடாதீங்க அப்படி நீங்க அந்த வீட்டுக்கு குழந்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஊசி போடாத எங்க டேட்டாவை அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னது நானு. நீங்க அந்த ஊசி அந்த பொண்ணு போட்டுச்சு, எல்லாரும் போட்டுச்சு. டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, எதுக்கு அந்த ஊசியை உங்களுக்கு போட்டீங்க, அந்த பொண்ணுக்கு ஆகாது அப்படி அந்த உயிர் 2 உயிர் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்து டாக்டர் தலையை அடிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது, தலையை அடிக்கிறீங்க. தலையடிச்சு சரி ஆபரேஷன் கூட்டு போங்க அப்படி கூட்டு போய் அது இது வச்சு ஏதோ மேக்கப் மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் பேர் கட்டு போயிருமே. இது ஆகாது, அந்த மிஷின் இல்ல, இல்ல 2 மணி நேரம் வச்சிருக்காங்க. ஒரு ஆள் பேசுறமா, நம்ம ஜிஹெச்ல எல்லா மிஷினுக்கு எங்களுக்கு தெரியாத, ஜிஹெச்ல எல்லா மிஷினுக்கு அதுக்கு எதுக்கு நீ குழந்தை டாக்டர் மிஷின் இல்லாத எதுக்கு நீ குழந்தை எத்தனை குழந்தை வந்து கூட்ட, லட்சக்கணக்கான குழந்தை வந்து கூட்ட, எதுக்கு நீ குழந்தை டாக்டர் சொல்லுங்க. எதுக்கு குழந்தை டாக்டர் போயிட்டு எல்லாம் ஒட்டி பிள்ளைக்கு வந்து குழந்தை ஆட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம ஜிஹெச்சுக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் வர வச்சு அங்க போய் போட்டு ஒண்ணி வந்து 2 மணி நேரம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லுங்க. இந்த 2 மணி நேரம் கொஞ்சம் பிபி லோவா ஆவி இங்க வந்து இன்னும் குழந்தை வந்தா பிசின் எதெல்லாம் கூட காப்பாத்திடலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து எங்களை விட்டுட்டு குழந்தை போட்டுட்டு வந்துட்டா. இவதான் ட்ரீட்மெண்ட் டாக்டரா குழந்தை இறந்து போச்சுன்னு இங்கே சொல்லிட்டாங்க. இறங்கி ஹாஸ்பிட்டல் போட்டு வந்து என்னங்க நாங்க அங்கலாப்பு கேட்கறோம். மேம் என்னங்க மேம் கஷ்டம் கூட்டே பார்த்து நீங்களே பார்க்க கூடாதான்னு கேட்டுங்க. என்னால முடியுமா, குழந்தை இறந்துச்சுமா, ஆட்டுக்கு ரொம்ப வீக்கா இருக்குது, பால் போகுது, என் பிள்ளைக்கு எதிராக என்னால முடியாது. நீ போய் சொல்லுங்க, உன் ஹாஸ்பிட்டல் பேரு கெட்டு போயிடக்கூடாது, அதனாலதான் நீ போட்டு நீ வந்துட்ட அப்படின்னா நீ நல்ல டாக்டர். நல்ல டாக்டர் நீ சொல்லுங்க.
எங்களுக்கு காலை வந்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.